ஸோ ஆஃப்டர் ஆர்டர் கேன்சலேஷனுக்கு அப்புறமா, எப்படி வந்து ரீஃபண்ட் வவுச்சர் வந்து குடுக்குறது? அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா, அத கேஷா ரிட்டர்ன் பண்ணி அந்த ப்ராசஸ் எப்படி கம்ப்ளீட் பண்றது? இந்த வீடியோல பார்க்கலாம். ஆ இப்போ வந்து நான் ஒரு ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் ரீஃபண்ட் வவுச்சர் பண்றதுக்காக, இதுல 4த் ஆப்ஷனா சேல்ஸ் ரிவர்சல் அண்ட் செட்டில்டு இருக்குல்ல. இத கிளிக் பண்ணிட்டு, இதுல 4த்ல இருக்க ரீஃபண்ட் வவுச்சர் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கஸ்டமருடைய நம்பர் போட்டுக்கலாம். 738. ம். இப்போ இந்த கஸ்டமர் ரீஃபண்ட் வவுச்சர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஆ ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் அவங்க பண்ண ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் வந்து இந்த மாரி கேன்சல் ஆயி ரீஃபண்ட் பண்ற ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே. இங்க ஆல்ரெடி ரீஃபண்ட் ஆயிடுச்சு. கேஷ் ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா, இந்த இடத்துல பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 0ன்னு காட்டும். இல்ல அது வந்து இன்னும் பண்ணல அப்படின்னா, நம்ம வந்து இங்க பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இத வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நான் இப்ப பண்ண அந்த ஆர்டர் கேன்சலேஷன் வந்து இங்க இருக்க டேட் அண்ட் அந்த அமௌண்ட்ட வச்சு ஐடென்டிஃபை பண்ணி, ஓகே. அத வந்து நான் ரீஃபவுண்ட்ன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரீஃபண்ட் பண்றேன்ல. இப்போ எனக்கு வந்து இந்த கேஷா ரிட்டர்ன் பண்ண வேணாம். இதுக்கு பதிலா அ அமௌண்ட்டா வந்து சாரி ப்ராடக்ட்டா வந்து குடுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறதுனால, நான் இங்க வந்து பேக் போயிட்டு அந்த ரீஃபண்ட் வவுச்சருடைய நம்பர வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப வந்து நார்மலா அதுக்கு நான் சொன்னேன்ல ப்ராடக்ட் வந்து நம்ம குடுக்குறோன்ட்டு. அது என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட் நேம வந்து சர்ச் பண்ணிட்டு, ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து நார்மலா நார்மலா கேஷ் பில் அடிக்கும்போது நம்ம பண்ற ப்ராசஸ் தான். ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி, கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ்லாம் இந்த இடத்துல குடுத்து, அது மாரி தான். ஓகே, ஓகே. இப்போ பே பண்ற பிளேஸ்ல வந்து கேஷ், கார்டு, யுபிஐ, நெட் பேங்கிங் இது மாரி ஒரு 7 ஆப்ஷன்ஸ் காட்டுதா? இந்த இடத்துல ரீஃபண்ட் வவுச்சர்ன்னு காட்டுது. இத கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து ரீஃபண்ட் வவுச்சர் நமக்கு நம்பர் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ செக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல பேலன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா? 4619ன்ட்டு. ஓகே. இப்போ அ இந்த ரீஃபண்ட் வவுச்சர் இந்த பேலன்ஸ் வந்து நான் இங்க வந்து குடுத்துக்கிறேன். இப்போ ரீஃபண்ட் வவுச்சர்ல வந்து 4690 வந்து நம்ம கையில அந்த ரிட்டர்ன் குடுக்குற அமௌண்ட் வந்து இருக்கு. இந்த அமௌண்ட்ட வந்து நான் அப்படியே வேற ஒரு ப்ராடக்ட் வந்து குடுக்குறேன். அதனால இந்த அமௌண்ட்ட வந்து இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ பே அமௌண்ட் குடுத்து வெரிஃபை பண்ணனா, அந்த கஸ்டமர் நம்பருக்கு வந்து அகைன் ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, ஓகே. இப்ப வெரிஃபை ஆயிடுச்சு. இங்க நான் பேன்னு குடுத்துக்கிறேன். இப்போ பேலன்ஸ் வந்து இங்க 0ன்னு காட்டுதா? ஸோ ரிசீவ்ட் அமௌண்ட்டு இங்க வந்து செக் பண்ணிக்கலாம். எவ்வளவு வந்து அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ரீஃபண்ட் வவுச்சர் நம்பர் அதாவது அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இங்க எவ்வளோ போயிருக்கு அப்டின்ட்டு இந்த இடத்துல வந்து செக் பண்ணிட்டு, ஆர்டர் கம்ப்ளீட் குடுத்துக்கலாம்.
ஓகே. இது ஒரு ப்ரொசீஜர். இப்போ வந்து அது ரீஃபண்ட் வவுச்சருடைய அமௌண்ட்ட வந்து ப்ராடக்ட்ல அப்ளை பண்ணி நம்ம குடுக்குற மாரி. இல்ல அந்த கேஷ் வந்து உங்களுக்கு வேணும், ரிட்டர்ன் தான் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ சேம் தான். அதுக்காக நான் வந்து அகைன் சேல்ஸ் ரிவர்சல் கேன்சல் பண்ண ஆர்டர் அந்த அந்த இதுக்காக ரீஃபண்ட் வவுச்சர்க்குள்ள போய்க்கிறேன். இங்க வந்து கஸ்டமருடைய நம்பர். ஸோ நம்ப என்ன ஆர்டர் வந்து இப்ப கேன்சல் பண்ணோமோ, அந்த ஆர்டர் வந்து இருக்கா செக் பண்ணிட்டு, டேட் இதெல்லாம் டைம்லாம் பார்த்துட்டு, அதுக்கு பக்கத்துல ரீஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த ரீஃபண்ட் கிளிக் பண்ணிட்டு, இதுல 3 ஆப்ஷன்ஸ் காட்டுது. செக்கா, நெட் பேங்கிங்கா, கேஷான்ட்டு. இப்ப நான் பண்ண போற மெத்தட் வந்து கேஷ்ல தான் நான் குடுக்க போறேன். அதனால நான் எவ்வளோ அமௌண்ட் குடுக்குறேன்னா, ஃபுல் அமௌண்ட் குடுக்குறேன். 4690. ஸோ குடுத்துட்டு அத ரீஃபண்ட் கீழ இருக்குல்ல இத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கேஷ் மூலியமா இவ்வளோ குடுத்துருக்கோம். டோட்டல் வந்து இவ்வளோ குடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணதுக்கு அப்புறமா பேமெண்ட் கம்ப்ளீட்டட் குடுத்தோம்னா, அகைன் கேக்குதா? ஸோ இத வந்து குடுத்துட்ட பிறகு, இந்த மெத்தட் வந்து கேஷ வந்து ரிட்டர்ன் பண்ற மெத்தட். ஆஃப்டர் ஆர்டர் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா, வர ரீஃபண்ட வந்து ப்ராடக்ட்டா கன்வெர்ட் பண்றோமா? இல்லன்னா வந்து அத கேஷா ரிட்டர்ன் பண்றோமா? அப்டின்ட்டு 2 மெத்தட் இருக்கு. 2மே முடிஞ்சிருச்சு. தேங்க் யூ.